பெண்கள் புத்தியே இந்த பின் புத்தி தான். என்ன பண்றது? சரி கண்ணே பொன்னால எழுந்துரு எழுந்துரு மணி ஆச்சு. பெண்களோடு மன்ன உங்களை இனஜாதி குலத்தார் என்றும் ஐயா உங்களை கேளாட்டி நடத்துகிறேன் சுவாமி. கண்ட ஜாதி பெண்களோடு வாய் வந்தவாறு பேசிவிட்டேன் ஐயா. விளக்கம் தெரியாமல் வாய் வந்தவரெல்லாம் பேசிவிட்டேன். அந்த ஆதித்த எந்த மாமே அந்த சூரிய நாராயண மூர்த்தி என்னுடைய மாமனார் என்றும் ஐயா. அந்த குந்தமாதேவி என்னுடைய மாமியார் என்று தெரியாத போச்சு. எனக்கு தெரிந்திருந்தால் குலம் பற்றி பேசியிருப்பேடா. மாமியாருக்கு சோறு போடணும் மாமனாருக்கு சோறு போடணும்னு இப்ப யாரு வரா? வரும்போது சட்டி வேற ஜாதி வேற பிரிச்சிடலாமா? இன்னொன்னு போயிட்டு ஒரு பெண்ணு கேக்குறன்னு வச்சுக்க, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு போய் மாப்பிள்ளைக்கு போய் பொண்ணு கேட்கணும்னு வச்சுக்க. அந்த இடத்துல இவங்க கேட்பாங்க, ஏம்பா மாப்பிள்ளைக்கு அம்மாக்குறாங்களா அப்பாக்குறாங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அந்த இடத்துல அந்த சம்பந்தம் நம்மளுக்கு வேணாம்பா, கேட் நாய் மாதிரி அவங்க கொலைச்சு கிடப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரர். ஆமா, அது அந்த வீட்டுல வேணாம்பா, கொலைச்சு கிடப்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. உங்களுடைய பெருமை தெரியாமல் பேசி விட்டே. ஒளிபற்ற மாணிக்கா
மணி பிரகாசமான பொண்ணை கொண்டு வந்து சுவாமி அதை கருத்துணியில் முடித்து அந்த பொண்ணை குப்பையில் மறத்தாலும் அந்த பொண்ணினுடைய மகிமை எப்பொழுதும் புரியாது ஐயா. அதே போல இனிமேலாவது நதி மதுரை போல் வாயில வாருங்க சுவாமி. பொன்னால அக்கறை மயிறு அரகரா நிஷா அதில் ஒண்ணு சிவசிவாரி 4 கொண்டை கூடிச்சுன்னா சும்மா இருக்காது. 4 கொண்டை கூடிச்சுன்னா மாடமாக்கி கூடமாக்கி கோபுரமாக்கி அப்படியே மேல கொண்டு போவாங்க. நடுத்தூர்ல கொண்டாந்து விடணும்னு நினைச்சிட்டாங்கன்னு 4 கொண்டை நடுத்தூர்ல கொண்டாந்து விட்டுருவாங்க. ராஜாவா இருந்தாலும் பூஜாத்துக்கு ஆவதும் அழிவதும் பொன்னால அடி முன்னே நடந்து போன முடிய நான் கேட்க மாட்டேன். அந்த எண்ணிட குலம் தோறான எதிரிய ஜெயிக்க போறே. அடி வண்ணமாய் சண்டை செய்ய மகையுடன் போக வேண்டும். உன் கை தாம்புலம் இணைத்து ஒன்று சொல்லாமல் தாரும் கண்ணே. பொன்னாடா பாடி பாடி குத்தினாலும் உம்மா விட்டு பதிர அரிசியாகும். பாட்டி கதை பாட்டி தான். பாட்டி கதையை போய் காலை நீட்டினாலும் பாட்டி கதை பாட்டி தான். அறியாத பெண் ஆவாளா? அந்த மாதிரி எங்க மாமியோட சமாச்சாரம் அதெல்லாம் விடு. கண்ணே சமராகிய போர்க்களத்திற்கு போகணும். அருமையா எனக்கு வாய் தாம்பளம் அழகா கொடு. யாருடைய வார்த்தை கட்டு நடக்கல போறீ சுவாமி? தம்பி சோறு போட்டு சண்டைக்கு போடான்றான். சொல்லு. அந்த படுபாவி துரியாதன அரவக்கொடியால் வார்த்தையை கேட்டு கனகல போறேன் என்று உரைக்கின்றாயே. ஈராவில் பிரியா பலன் இருக்கிறது இல்லை என்று கண்ணே பொன்னாலே என்ன தெரிந்தது நான் சொல்றேன். சொல்லு. ஒரு தீபத்தில் வெளிச்சமுண்டோ அந்த ஆபத்தை அனுசரிக்கோ அந்த காக்கும் அந்த
சண்டைக்கு போக வென்று சரசமா விடைத்தான் என்றால் கொண்டை போய் விடியினாலே கண்டுமே என்ன சொன்ன ஆடி கண்டிகள் வார்த்தை கேட்டு உலகத்தில் கேளாமல் போனவர் எவர்தான் மாண்டார் கண்டதை சொல்லும் கண்ணே கருத்தினில் அறியத்தானே போர்க்களம் போகும் பொழுது பெண்கள் ஓடி வந்து தடுத்து கேளாமல் போன ஆடவர்கள் 2 பேரை சொல்லி யார் யார் மாண்டார் சொல்லு. அந்த மன்னாதே அந்த விமலத்தை அவருடைய நெற்றி கண்ணை திறந்தார். அப்பொழுது எரிந்து சாம்பலாய் போனதை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? அதே போல நீங்கள் அந்த நடனத்தில் சென்றானால் உங்களுக்கு எந்த கதி வரும் என்று நான் அறிகிறேன் சுவாமி. கண்ணை பொன்மால தம்பி துரியோதன எப்படிப்பட்டவன் என்று என்ன இப்பதானே நீ வந்த போக போக தான் தெரியும் என் தம்பியை பற்றி. தம்பி வீட்டுல நடந்த கதையை ஒண்ணு சொல்றேன். அந்த கதை நல்லதா கெட்டதா இப்படிப்பட்ட நல்லதை செய்த அவருக்காக. ஆமா என்ன கதை சொல்லுங்க. உன்னால எந்த கதி வந்திட்டாலும்
உள்ள ராஜனை உன் தம்பி துரியோதனை ஒரு நாள் என்ன செய்தான்? அர்ஜுனாபுரத்திலிருந்து அங்க நாட்டிற்கு லிகிதம் போட்டான். லிகிதத்தை பார்த்ததை நிற்க முடியுமா? முடியாது. தம்பி ஆச்சா சரி என்று பொன்மால இருந்திருந்தால் அழைத்து சென்று போயிருக்கலாம். சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லாத காரணத்தால் வேகமாக அர்ஜுனாபுரத்திற்கு சென்று காலை நேரத்துல பெண்மணிங்க வீட்டுல இருப்பாங்க, ஆடவர்கள் வயல் பக்கம் போயிருப்பாங்க. காலை நேரத்துல பானுமதி தானே வீட்டுல இருக்கும் அப்படின்ட்டு பானு யாருடைய மனைவி? தம்பி மனைவி. ஒரு ஆடவன் இருப்பா இல்லாத இருக்க அடுத்த வீட்டு போய் பானுன்னு அடுத்த முன்னாடி பேரிட்டு கூப்பிடலாமா? கூப்பிட கூடாது. அடையே துரியோதனை கூப்பிட்டுருக்கணும். ஆம்பளை பேரிட்டு கூப்பிடுறேன், பொம்பளை பேரு கூப்பிட்டு பொம்பளை பேரிட்டு கூப்பிட்டா ஆமா பாத்தியா காலை ஏற்கனவே தான் சொல்லிட்டேன். காலை நேரத்துல பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, ஆடவர்கள் வேறு பக்கம் இருப்பாங்க. உங்க பொண்டாட்டி சந்தேகம் படுது உன்ன. ஆமா மாட்டு வகையை போச்சு விட்டியா? வெளியே ஒடியாந்துதான். டேய் வெளியே ஒடியாந்தது. அடடே மாமாவா? வாருங்கள் மாமா. ஏமா தம்பி எங்கன்னு கேட்டா அவர் வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும், வயல் பக்கம் போயிருக்கிறாரு. மாமா வந்ததை வந்துட்டீங்க. அவர் வருவதற்குள் நம்ம தாயம் ஆடிக்கிட்டு இருக்கலாம். பாத்தியா உன் மனைவியா கூட அடுத்து உட்காந்து தாயாண்ணா நீ விடுவியா? நான் எப்படி விடுவேன்? அடுத்த மனைவியா கூட போய் தாயாண்ணா வேண்டாம் என்றா அப்படின்னா அவளுக்கு இவருக்கு ஒண்ணு இல்லாத போய் உட்காந்து தாயாண்ணா வேண்டாமான்னு சொன்னா உட்காந்து கோடு போடுகிறது. கோடு போட்ட பிறகு ஆடாம இருக்க முடியுமா? சரி என்று ஆட தாயம் எனக்கு வெற்றியாக, பானுமதிக்கு தோல்வியாக ஆடியிருந்த பானுமதி ஆட்டத்தை விட்டு எழுந்து ஓடுறா. ஆட வேண்டும் என்று சொன்னது நீ, கோடு போட்டது நீ, எழுந்து ஓடுகிறாய் நீ. ஓடாது என்று எட்டி பிடிச்ச காலு எதுவும் ஆப்பிள் அதான் அடுத்த மனைவியாச்சே எங்க பிடிச்சுன்னு கேட்டேன். நான் அமர்ந்திருக்குவோம். உனக்கு என்ன பையன் புடிச்சு எடுத்து சொல்லு. நான் அமர்ந்திருக்குவோம், பானுமதி இப்போ நின்னு இருக்குவோம். எழுந்து போகிற ஓடாத பானு மேகலாபுரம் என்று சொல்லக்கூடிய முத்தாரம் பிடிபட அந்த பிடியிலே அந்த மூளைக்கு ஒரு முத்தாக கொட்டிவிட முத்து அருந்து கீழே விழுந்தது. தம்பி துரியோதனை வந்தா என்ன நினைப்பா? இந்த முத்தாரம் அறுபட்டு விட்டதை இறைவா என்று தம்பி வருவதற்குள்ள இதை எடுத்து பானுமதியிடம் கொடுத்து விட வேண்டும் என்று டக்கு 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 இந்த புறம் இருக்கிறதெல்லாம் எடுத்து சரி இந்த புறம் இருக்கக்கூடிய முத்தை எடுக்க வேண்டும் என்று திரும்பி தம்பி துரியோதனம் மலையாட்ட நிற்கிறான் வாயிற்படியில. தம்பியை பார்த்ததும் எடுப்பதா, இதை கொடுப்பதா, இல்லை முத்தாரம் தொடுப்பதா என்று எடுத்த முத்தை எல்லாம் கீழே போட்டு இறைவா எனக்கு நீதான் ஆதரவு, என்ன சோதனை வயல் பக்கம் சென்றிருக்கிறார் கணவர் என்று உரைக்க தம்பி துரியோதனம் வாயிற்படியில் நிற்க கப்பம் கலங்கி போச்சு. இதை பார்த்ததும் பானுமதி சென்று கதவை தாளிட்டு பானுமதி ஓடிவிட்டது. என்ன நினைத்தாரோ கணவன், என்ன நினைத்தாரோ
முத்தாரம் அறுப்பட்டதே என்று பானுமதி சென்று கதவை தாளிட தம்பி துரியோதனன் கெட்டவனா இருந்தா அந்த நேரத்துல பானுமதிக்கு என்ன நடந்திருக்கும், இல்ல எனக்கு என்ன நடந்திருக்கும், இல்ல நீ என்ன நினைச்சிருப்ப? நான் என்ன நினைப்பேன், என் பொண்டாட்டி வந்து இதை வீட்டு மூலம் விட்டுட்டு தான் கம்மி இருப்பேன். தம்பி துரியோதனே பானு அறிவு கட்டவளை மறுபடியும் அண்ணனோட வந்து மறுபடியும் தாயமாடு, மறுபடியும் தாயமாடு. யாராட்ட வெற்றி என்று பார்க்காம நானும் நிற்கிறேன், நீ எழுந்து ஓடுற. ஆனா எழுதுக்கு எழுந்து ஓடி இருக்கா, கணவன் வந்து விட்டார் என்று எழுந்து ஓடி இருக்கிறது. இது தெரியாம என்ன செய்தேன், இப்படி பிடித்த காரணத்தால் முத்தாரம் மறுப்பட்டது. அண்ணன் தவற ஒன்று செய்யவில்லை, மறுபடியும் அண்ணனோட வந்து தாயமாடு என்று அமர செய்து ஆடி அதன் பிறகு போஜனத்திற்கு சென்றோம். ஆதரவு கொடுத்தவன் தம்பி, சோறு போட்டவன் தம்பி, நாடு கொடுத்தவன் தம்பி, அங்க ஆட சொன்னது தம்பி, கொண்டாடி கூட்டி வச்சது தம்பி தான். அங்க போய் சேர்றான் பாரு. மாலையிட்ட நாள் முதலாக என்னுடைய கரத்தால உனக்கு ஒரு பிடி அண்ணன் கோடால பாவியாகிவிட்டேன் ஐயா. அதனால உங்களுடைய பூஜை முடித்து வருங்க, அருங்குமலை சென்று போஜனம் ரெடி பண்ணி கொண்டு வருங்க. சமையல் நடமுறை நல்லா வெட்டு குத்துற மாதிரியா நடத்து.